எங்கள் அப்பா ஆஃபீஸ் விட்டு வரும்போது 3 மஸ்க்கு மேலே 100 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். யாராவது விடுவோமா 3 மஸ்க்கு மேலே 100 அதனால தான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். அதுக்காக ½ லிட்டர் பால் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டு ஒரு கப்பில் அதை ஊற்றிக்கிட்டு கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கிட்டு நாங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் தனியாக போடணுன்னா அப்படியே போட்டோன்னா கட்டிப்பட்டு போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது பால். அதனால் இந்த மாதிரி தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அந்த சைடில் வச்சுட்டு அந்த பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நாங்கள் மஸ்க் மெலன் கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸெல்லாம் எடுத்து தனியாக போட்டுக்கிருந்தோம். இது நம்ம புளிக்கரண்டி யூஸ் பண்ணணும்னா செம்மையாக வருது. எங்கள் அப்பா நல்லா கழுவி எடுத்த மாதிரி செம்மையாக எல்லா மஸ்க் மெலனும் அதை வச்சு எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த கஸ்டர்ட் பவுட்ரு, அதை அப்படியே அதில் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் பூ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அந்த மாதிரி க்யூப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்யூப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தா நல்லா இருந்துக்கும். என் தம்பியும் நானும் படுத்திக்கிட்டே இருந்தோம் மஸ்க் மெலன் ஜூஸ்னு. அதனால எங்கள் அப்பா பாதிலேயே எடுத்து ஊற்றிட்டாரு. அது செமி லிக்விட் இருந்ததும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்துச்சு, அதையும் எடுத்து போட்டு நீங்கள் என்ன ஐஸ்கிரீம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். அதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதுலேயே ஜூஸ் ஊற்றி குடிச்சிடலாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் அரைச்சி அந்த மஸ்க் மெலனுக்குள்ளேயே ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சப்ஸா சீட்ஸை ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் தம்பிக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு செம்மையாக இருக்குப்பான்னு சொல்லிக்கிருந்தேன். எடுக்காமல் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் நான் அப்பா எனக்கு கொஞ்சம் தாங்கப்பா அப்படின்னு சொன்னேன்னா எங்கள் அப்பா ஒரே மஸ்க் மெலனில் 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்க சொன்னார். நீங்கள் இந்த மஸ்க் மெலன் ஜூஸை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.